ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட 4வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஃபேங்க ஹாங்க வாயில வழியிற ரத்தத்தை தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்பா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வர ஃபேங்க பார்த்து பொறுக்கி பையில என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு ஃபேங்கும் ஐயா ஆளை பாரு, உன்னை தொடறதுக்கு எனக்கு மட்டும் என்ன ஆசையா, உன்னை பாரு எவ்வளவு ரத்தமா வாந்தி எடுக்கிற, அதை தொடக்க தான் நான் இப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து வெளியே நிறைய ஃபேன்ஸ் இவங்கள போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்த ஃபேங்கோட போட்டோகிராஃபரும் ஃபேங்க கிட்ட வந்து எல்லாரும் உங்களை தான் போட்டோ எடுக்கிறாங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவனை கையோட கூட்டு போறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்குக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஃபேங்கோட செக்யூரிட்டி ஹெட்டை புடிச்சு என்னையா நடந்துகிட்டு இருக்கு, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி ஹெட்டும் இங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு பாய்சன் கொடுத்திருக்காங்க, அந்த பொண்ணு குடிச்ச பால்ல தான் இந்த பாய்சன் இருந்திருக்கு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா இந்த பாலை கொடுத்ததே நம்ம ஃபேங்கு தான். நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நல்லா செக் பண்ணிட்டோம். இந்த பாலை ஃபேங்குக்கு அந்த டோர்னமெண்ட்ல வேலை பார்த்த ஒரு ஆள் தான் கொடுத்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளு ஃபேங்க பயங்கரமா வெறுக்கிற ஒரு ஃபேனா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த பொண்ணும் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, உங்க செக்யூரிட்டி டீம் என்ன தூங்கிட்டா இருந்துச்சு, உங்களை நம்பி நான் எப்படி இனிமே ஃபேங்க வெளியே அனுப்புறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு அந்த ஹெட்டும் இங்க பாருங்கம்மா, அந்த பொண்ணுக்கு ஃபேங்கால தான் இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சா மீடியால நம்ம ஃபேங்கோட பேரு கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம இப்பவே அந்த பொண்ணும் ஃபேங்க லவ் பண்றாங்கன்ற மாதிரியான ரூமர்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு அந்த டோர்னமெண்ட்ல பயங்கரமா சண்டை போட்டாலாம். அந்த பொண்ணை பத்தி தான் அந்த டோர்னமெண்ட்ல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வேணா அந்த பொண்ணை ஃபேங்கோட பாடி கார்டா போட்டுடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த விஷயத்தை ஒத்துக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல போயே ஒரு மாதிரி வீக்கா உட்காந்துட்டு இருக்க. ஹாங்கும் போயவை பார்த்து நீ எதுக்காக இவ்வளவு டயர்டா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா போயே கிட்ட என் உடம்புல இருக்க பாய்சன்லாம் நீ தான் வெளியே எடுத்தியான்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட போயவும் வேற யார் எடுத்திருப்பா, என்னால மட்டும்தான் அதை எடுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும் எதுக்காக என்ன நீ காப்பாத்தினு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த போயே நீ மட்டும் கண்ணு முழிக்கலனா நான் நிரந்தரமா இந்த உலகத்துல மாட்டிப்பேன், என்னால இங்க இருந்து வெளியவே போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹாங்கும் சிரிச்சுக்கிட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்கோட அண்ணன் லூலியை காமிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல ஒரு பேனரை பார்த்துட்டு அந்த பேனர்ல இருக்க ஆள் மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஃபேங்குக்கு வேண்டப்பட்ட அந்த பொண்ணு லூலியை கூப்பிட, லூலியும் அவளை பார்த்துட்டு கனவு காண ஆரம்பிச்சிருவான். லூலி அந்த பொண்ணை ரொமான்டிக்கா கட்டி பிடிச்சு நான் தான் லூலின்னு சொல்ற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருக்க. இந்த பொண்ணு இவன் எதுக்கு காத்திலே கையாட்டிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு யோ நான் சொல்றது கேக்குதான்னு கூப்பிடுறா. அதை கேட்ட லூலியும் சொல்லுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் வாங்க நான் விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போறா. இதுக்கப்புறமா லூலியை உட்கார வச்சு இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நாங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்க தங்கச்சிக்கு நாங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ உங்க தங்கச்சிக்கு நடந்த சம்பவத்தினால உங்க தங்கச்சி எமோஷனலா ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதனால உங்க தங்கச்சி உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அவங்கள ஃபேங்குக்கு பாடி கார்டா அப்பாயிண்ட் பண்றோம். அதுக்காக நிறைய சம்பளமும் கொடுக்குறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அதை கேட்ட லூலியும் நிறைய சம்பளமா எவ்வளவு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட அந்த பொண்ணும் $20,000 கொடுக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு லூலி சே எங்களை நீங்க இவ்வளவு சீப்பாவா நினைச்சிட்டீங்க, எங்க ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு சிறந்த மாஸ்டரை நீங்க பாடி கார்டா கேக்குறீங்க, அதுக்கு இவ்வளவு காசு தான் தருவீங்களான்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட அந்த பொண்ணும் $25,000 ஓகேவான்னு கேட்க இவனும் உடனே ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த விஷயத்த ஹாங்க கிட்ட போய் சொல்ல ஹாங்கும் கடுப்பாகிறா. அட பாவி, நான் அவனுக்கு பாடி கார்டா இருக்கணுமா, காசுக்காக என்னைய வித்துட்டியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு லூலியும் இங்க பாரு நீ ரொம்பலாம் கோவப்பட தேவையில்ல, இந்த விஷயத்தினால நம்மளோட ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பேரு கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்கு நீ என்னதான் சொன்னாலும் என்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ லூலி இங்க பாருமா, நீ மட்டும் ஃபேங்கு மாதிரி ஒரு பெரிய ஆளுக்கு பாடி கார்டா இருந்தனா நம்ம ஸ்கூலுக்கு அதுவே ஒரு நல்ல ப்ரொமோஷனா இருக்கும், நம்ம ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட் வரலன்றத பத்தி நம்ம கவலையே பட தேவையில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பொழப்பே இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பாடி கார்டு பொழப்பு பெருமையான விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹாங்க அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல, மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ போயே இங்க பாரு, நீ அந்த ஃபேங்குக்கு பக்கத்திலே இரு, எனக்கும் அவனை பத்தி நிறைய கேள்விகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹாங்கும் சரி நான் அவனுக்கு பாடி கார்டா இருந்து தொலைக்கிறேன்னு ஒத்துக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்குக்கு வேண்டப்பட்ட அந்த பொண்ணு ஃபேங்க பார்த்து இங்க பாரு, ஹாங்கு தான் இனிமே உனக்கு பாடி கார்டா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபேங்குக்கு அது சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க அவளா எனக்கு பாடி கார்டா இருந்தா ரொம்ப மோசமாயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அந்த பொண்ணும் இங்க பாருப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவ உடம்புல பாய்சன் ஆகி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அது எதனாலன்னு உனக்கு தெரியுமா, நீ கொடுத்த பால்ல இருந்த பாய்சன் தான் அவளை ஹாஸ்பிட்டல்ல படுக்க போட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் அப்படின்னா ஒரு வகையில நான் தான் அவளுக்கு பாய்சனை கொடுத்திருக்கேன்னு கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா. உனக்கு வேண்டாத யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, உன்னால உன்னோட ஃபேன் ஒருத்தி பாய்சனால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானு அது மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னோட ஃபேன்ஸே உன்னை மிகப்பெரிய பாவியா பார்ப்பாங்க, அதனாலதான் ஹாங்க உனக்கு பாடி கார்டா போட்டிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாங்க எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வராலோ அதுல இருந்து உனக்கு அவ பாடி கார்டா இருப்பா, அவர் ஆப்பகல
உன்னே பாத்துப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஃபேங் அந்த பொண்ணை பார்த்து அவ என்னாலதான் ஹாஸ்பிட்டல் போனான்ற விஷயம் அவளுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஃபேங்கும் அப்படின்னா நீங்க அந்த பொண்ணை ஏமாத்துற மாதிரி தானே, அந்த பொண்ணு பாவம் இல்லையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பொண்ணும் இங்க பாருப்பா நீ என்னதான் விட்டு போட்டாலும் வேலைக்கு ஆகாது, நாங்க கூடிய சீக்கிரமே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறோம், உன் சிம்பத்தி எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஃபேங்குக்கு வேண்டப்பட்ட அந்த பொண்ணு அங்க ஃபேங்கோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்க வந்து அந்த வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்ச நேரம் இந்த வீட்டை பார்த்துட்டு இருங்க, நான் ஃபேங்க கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போக ஹாங்கும் அந்த வீட்டை பார்த்து வாயை பொழந்துகிட்டே எம்மா பெரிய வீடு, இந்த வீட்டுல இருக்க எல்லா பொருளும் காஸ்ட்லியா இருக்கும் போலயே, இதெல்லாம் வாங்க எவ்வளவு காசா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு சில அவார்ட்லாம் இருக்கும். அந்த அவார்ட்ல ஃபேங்குக்கு இந்த உலகத்திலே ரொம்ப அழகான முகமுடையவன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து ஹாங்கும் இவனுக்கெல்லாம் போய் இதை கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்த போய் அங்க இருந்த ஃபேங்கோட போட்டோவை பார்த்துட்டு இது ஃபெயிலி தான், இவன் என்னோட ஃபெயிலி தான் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.